ஓம் சக்தியே பராசக்தியே, ஓம் சக்தியே ஆதி பராசக்தியே, ஓம் சக்தியே மருகூரரசியே, ஓம் சக்தியே ஓம் விநாயகா, ஓம் சக்தியே ஓம் காமாட்சியே, ஓம் சக்தியே ஓம் பங்காரு காமாட்சியே. ஓம் சக்தியே பங்காரு அடிகளே ஓம். ஓம் சக்தியே பங்காரு அடிகளே ஓம். ஓம் சக்தியே பங்காரு அடிகளே ஓம். ஓம் ஓம் ஓம். ஓம் சக்தி. நல்ல எண்ணங்கள் கெட்ட காற்றையும் தூய்மையாக்கும் வல்லமை படைத்தவை. நம்மை செம்மையாக வாழ வைக்கும் வலிமை படைத்தவை. நல்லெண்ணங்கள் எந்தவிதமான எதிர்ப்பு, பொறாமையும் வெறுப்பும் கோபமும் நம்மை ஒன்றும் செய்யாது. வாழ்வு இன்பமாய் அமையும். குரு வாழ்க, பங்காரு அம்மா வாழ்க. அன்னையின் அருள்வாக்கு. இலைமறை காயாக இருந்தால் யார் கண்ணுக்கும் தெரியாமல் தானாக பழுக்கும். ஆனால் எல்லோருக்கும் தெரியும்படி பழுக்க ஆரம்பித்தால் பிஞ்சிலேயே பறிக்கப்பட்டுவிடும். மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதி பராசக்தி சித்தர்பீடத்தில் கருவறை பணியை இன்று திருவள்ளூர் மாவட்டம் கீழ்நல்லாத்தூர் ஆதி பராசக்தி வழிபாட்டு மன்றத்தினர் பொறுப்பேற்று செய்கின்றனர். நாளை கார்த்திகை அமாவாசை விழாவினை கடலூர் மாவட்டம் பன்ருட்டி, பெண்ணாடம், நெய்வேலி மற்றும் சிதம்பரம் ஆதி பராசக்தி சித்தர் சக்தி பீடங்கள் பொறுப்பேற்று செய்ய உள்ளனர். ஓம் சக்தி. ஓம் சக்தி. குருவடி சரணம், திருவடி சரணம். என் பேர் ஹேமச்சந்தர். இது நிவேதா. துபாயில் இருக்கோம். அங்கேயும் ஆன்மீக மன்றம் இருக்குது. அங்கே வாரம் வாரம் நாங்கள் அம்மா வழிபாட்டுக்கு போவோம். எனக்கு வந்து ஸ்கூல்லேருந்தே ஃபுல்லாக அம்மா தான் எனக்கு வந்து வழித்துணையாக இருந்தாங்க. காலேஜ் சேர்ந்ததும் அம்மாவோட பிளெஸ்ஸிங்ஸ் தான் சொல்லணும். ஏன்னா எனக்கு வந்து காலேஜில் வந்து கம்மி மார்க் தான் வாங்கினேன். அப்படி இருந்தும் ஒரு நல்ல காலேஜில் எனக்கு வந்து சீட்டு ஏற்படுத்தி கொடுத்தாங்கன்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறம் நான் படித்து முடிச்சுட்டு துபாய்க்கு போய் வேலை தேடிட்டு இருக்கும் போதும் வேலை கிடைச்சதும் வந்து ஒரு அம்மாவோட தொண்டர் மூலியமாக தான் கிடச்சிது. இப்போ தான் 10 வருஷமாக அதே வேலையில் தான் இருக்கேன். இப்போ வந்து ஃபஸ்ட்டு இன்ஜினியராக சேர்ந்து ட்ரைனிங்காக சேர்ந்து இப்போ வந்து ஒரு மேனேஜர் அளவுக்கு மேலே வந்திருக்கேன். எல்லாமே வந்து அம்மாவோட பிளெஸ்ஸிங்ஸ் தான். இன்றைக்கி வந்து நாங்கள் மண்டல பூஜைக்கு வந்தோம். அது வந்து அம்மாவை நேராக பார்க்குற மாதிரியே ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. எல்லாமே தத்ரூபமாக இருந்துச்சு. ஏன்னா அம்மா இல்லாத ஒரே ஒரு கவலை தான். பட் ஆனால் அம்மா நம்ம கூட தான் இருக்காங்க. எப்போதுமே நம்மளோட இருப்பாங்க. எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சதும் அம்மா தான். இங்கே தான் திருமதி அம்மா கல்யாண மண்டபத்தில் தான் பண்ணி கொடுத்தாங்க. எங்களுக்கு இப்போ 2 பசங்க இருக்காங்க. எல்லாமே அம்மாவோட பிளெஸ்ஸிங்ஸ் தான். அம்மா வாழ்க, குரு அம்மா வாழ்க. ஓம் சக்தி. என் பேர் நிவேதா. குருவடி சரணம், திருவடி சரணம். இது வரைக்கும் மற்றவங்க அம்மாவோட மகிமைகள் நான் சொல்லி தான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் வந்து நாங்கள் துபாய் மன்றத்தில் இந்த தடவை நான் முதல் தடவையாக நேர்லேயே பார்த்தேன். அப்போ வந்து என்ன நடந்ததுன்னா, நவராத்திரி பாட்டு நாங்கள் படிச்சுட்டு இருந்தோம் அகண்ட தப்போ. அப்போ வந்து அந்த எலுமிச்சை பழ மாலை வந்து தானாகவே ஆடிச்சு. அதை நான் கண்ணாலே பார்த்தேன். எனக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் மற்றவங்க சொல்லி தான் நான் கேள்விப்பட்டேன். இதுதான் என்னோட வாழ்க்கையில் முதல் அனுபவம். அந்த மாதிரி நேரில் நான் பார்த்தேன். நன்றி. ஓம் சக்தி. குரு வாழ்க, பங்காரம்மா வாழ்க. அம்மா நம்மை வளர்க்கிற போதே நாமும் 4 பேரை வளர்க்கணும். கூடவே தான தர்மங்களை செய்ய வேண்டும்.
என்பது குரு உபதேசமாகும். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர் சக்தி பீடத்தில் 2/10/2024 புரட்டாசி அமாவாசை அன்று கருவறை அன்னை தங்க கவசத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தாள். தொடர்ந்து 2/10/2024 முதல் 12/10/2024 வரை நலம் தரும் நவராத்திரி விழாவினை முன்னிட்டு செவ்வாடை தொண்டர்கள் கருவறை அன்னைக்கு மேல்மருவத்தூர் சித்தர்பீட கருவறை அன்னை அலங்காரம், ஸ்ரீ பிராமி அலங்காரம், ஸ்ரீ மகேஸ்வரி அலங்காரம், ஸ்ரீ கௌமாரி அலங்காரம், ஸ்ரீ வைஷ்ணவி அலங்காரம், ஸ்ரீ வராகி அலங்காரம், ஸ்ரீ இந்திராணி அலங்காரம், ஸ்ரீ சாமுண்டி அலங்காரம், ஸ்ரீ சரஸ்வதி அலங்காரம், ஸ்ரீ மகிஷாசுர மர்தினி அலங்காரம் ஆகிய சிறப்பு அலங்காரம் செய்து நவராத்திரி பெருவிழாவினை மிக கோலாகலமாக கொண்டாடினர். செவ்வாடை பக்தர்கள் 10 நாட்களும் திரளாக வந்து விழாவில் கலந்து கொண்டு அன்னையிடம் மனமுருகி பிரார்த்தனை செய்தனர். ஓம் சக்தி. சக்தி மாலை போட்டுக்கிட்டு சித்தரிடம் வேண்டிக்கிட்டு சக்தி பீடம் வந்து பாருங்க. சங்கடங்கள் தீர்த்திடவே சக்திகளை சேர்த்துக்கிட்டு சன்னதியை தேடி வாருங்க. ஓம் சக்தி. மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதி பராசக்தி சித்தர்பிடத்தில் சக்திமாலை இருமுடி விழா 2024-2025. அன்னை ஆதி பராசக்தியின் அருளாசியுடன் ஓம்கார தெய்வம் ஆன்மீக குரு அருள்மிகு பங்காரு அம்மா அவர்களின் அருளானையின் வண்ணம் டிசம்பர் 15, 2024 ஞாயிற்றுக்கிழமை முதல் பிப்ரவரி 10, 2025 திங்கட்கிழமை வரை தினமும் அதிகாலை 4 மணி முதல் இரவு 8 மணி வரை உங்கள் அனைத்து வேண்டுதல்களும் நிறைவேற எளிய விரத முறைகளுடன் அனைவரும் சக்திமாலை அணிந்து நம் மேல்மருவத்தூர் ஆதி பராசக்தி சித்தர்பிடத்தில் இருமுடி செலுத்தலாம். சக்திமாலை இருமுடி அணிய உங்கள் அருகாமையில் உள்ள ஆதி பராசக்தி வார வழிபாட்டு மன்றங்களையோ அல்லது ஆதி பராசக்தி சக்தி பீடங்களையோ தொடர்பு கொள்ளுங்கள். இந்த மேல்மருவத்தூர் மண்ணுக்கு மகிமை உண்டு. அன்னை ஆதி பராசக்தி அவதாரம் செய்த புண்ணிய பூமி நம் மேல்மருவத்தூர் சித்தர்பீடம். இங்கு இருமுடி செலுத்தும் வாய்ப்பினை பயன்படுத்தி பலன் பெறுவோம். நம் பங்காரு குருதெய்வம் கற்றுத்தந்த ஆன்மீக வழி நடப்போம். தொடர்ந்து இருமுடி செலுத்தி நம் இருள் வினை தீர்ப்போம். சக்திமாலை இருமுடி பற்றி மேலும் விவரங்களை தெரிந்து கொள்ள மேல்மருவத்தூர் சித்தர்பிடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். சக்திமாலை அணிந்து அனைவரும் வருக, அன்னையின் அருள் பெறுக. ஓம் சக்தி. ஓம் சக்தி. அம்மாவின் ஆன்மீக ஒளிபரப்பும் மேல்மருவத்தூர் சித்தர்பிடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர்பீடத்துடன் இணைந்திருங்கள். பெல் ஐகானை கிளிக் செய்து புதிய காணொளிகள் பற்றிய அறிவிப்புகளை உடனுக்குடன் பெறுங்கள்.